சண்முகபரணி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு தாங்க. சண்முகம் வந்து அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து வேதனையோட இருக்கிறப்ப பாக்கியம் மட்டும் பேசுறாங்க. நடந்தது நடந்து போச்சு. இனிமேட்டு அடுத்தது என்னன்னு பார்க்க வேணாமா? தயவு செஞ்சு எல்லார் மனசுக்கும் வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். எப்படி இல்ல மறக்க முடியுங்கிற மாரி அந்த இடத்துல வைகுண்டம் வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. ஏலே முருகா! நான் என்னையா பாவம் பண்ணேன்? என் குடும்பத்துக்கு ஏன்யா இவ்ளோ பெரிய சோதனை குடுத்த? அப்படி யாரையாவது ஒருத்தர கூட்டிட்டு போணும்னு உனக்கு தோணுச்சுன்னா, என்ன பத்திரமா வந்து கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. சூடாமணி நம்பிக்கையோட வந்தாளே! 20 நாள் கூட இந்த வீட்ல இல்லாம போயிட்டாளே! அப்படின்னு சொல்லி வேதனையோட இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வைகுண்டம். அவ எங்கேருந்து வந்தா? எப்படி வந்தா? எத்தன வருஷம் கஷ்டப்பட்டான்னு உனக்கே நல்லா தெரியும். அப்படி ஏன்பா? அவள வந்து டக்குனு வந்து கூட்டிட்டு போயிட்ட? ஒரு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு, அந்த நம்பிக்கைய உடைக்கிறது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமாயா? அப்படின்னு சொல்லி வேதனையோட வந்து முருகன்ட்ட வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நம்ப ரத்தனா கிட்டயும், அதே மாரி ஒவ்வொரு பொண்ணுங்கள்ட்டயும் வந்து பாக்கி வந்து பேசுறாங்க. "விடுயா, விடுயா பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாங்கிற" மாரி சொன்னோனே, நான் இருக்கேன்னோனே, ரத்னா வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அது ஃப்ளாஷ்பேக் சீன் மாரி யோசிச்சு பார்க்குறாங்க. தாலி கட்டும்போது அவங்க அம்மா ஆசீர்வாதம் பண்றது எல்லாத்தையும் நெனச்சு பார்க்குறாங்க. நம்ம மட்டும் அந்த கோயிலுக்கு போகாம இருந்திருந்தா, நமக்கு கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா, எங்க அம்மா எங்கள விட்டு போயிருக்க மாட்டாங்களே! அப்படி இருக்கும்போது இந்த தாலி இப்போதைக்கு வேணாங்கிற மாரி முடிவெடுக்குறாங்க அந்த இடத்துல. நம்ம ரத்னா உடனே வந்து பரணி வந்துட்டாங்க அந்த இடத்துல. "ஏய் என்ன காரியம் பண்ண பார்த்துட்ட? என்ன ஆச்சுங்கிற?" மாரி நம்ம பாக்கியம் வந்து கேட்குறாங்க. "எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம். எங்க அம்மா தான் எனக்கு வேணும். உங்க அம்மாவோட ஆசை, கனவு உனக்கு நல்ல விதமா வந்து கல்யாணம் பண்ணணும் தான். அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல இது மாரிலாம் செய்யவே கூடாதுங்கிற" மாரி இப்ப பாக்கியம் வந்து வேதனையோட வந்து அழுதுகிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. "நான் இருக்கேன்ல, உங்களுக்கு எல்லாருக்கும் இனிமேட்டு நான் அத்தை கிடையாது, அம்மா. நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "எப்படி எனக்கு மட்டும் இந்த கல்யாணம் நடக்காம இருந்திருந்தா, இல்லாம இருப்பாங்களா எங்க அம்மா?" அப்படின்னு சொல்லி வேதனையோட பேசும்போது, "இனிமேட்டு இது மாரிலாம் பேசக்கூடாது. சரியா?" அப்படின்னு சொல்லி செம்மையா மாசா வந்து பேசுறாங்க. நம்ம பாக்கியம் ஒரு பக்கம் வேதனையோட இருந்து இருக்காங்க. சண்முகம் வந்து வீட்டு வாசல்ல இருக்கிற கொல்லை பக்கம் இருக்கிற மரத்துக்கு வந்து போறாங்க. சின்ன வயசுலேருந்து அம்மாவா நெனச்சு ஒரு மரத்துக்கிட்ட பேசுவாங்கல்ல, அந்த மரத்துக்கு பக்கத்துல வராங்க. "அம்மா உன் கையால 40 வருஷம் சாப்பிடணும்னு நெனச்சு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன்ம்மா. இப்ப என்னம்மா என்ன 20 நாள்லயே வந்து தவிக்க விட்டுட்டு போயிட்ட" அப்படின்னு சொல்லி வேதனையோட வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சண்முகம் உள்ள உட்காந்து நான் அழுதுகிட்டு இருந்தேன்னா, ஒட்டுமொத்த தங்கச்சிங்களும் என்ன பார்த்து அழுவாங்கன்னா, நான் இங்க வந்துட்டு இருக்கேன். "அம்மா எங்கம்மா போன? அப்படி என்னம்மா உங்களுக்கு கோவம்? நான் உன்ன விட்டுட்டேனேம்மா" அப்படின்னு சொல்லி வேதனையோட வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ப சண்முகம். பரணிலேருந்து எல்லாரும் வந்து சோகமா வந்து இருக்காங்க. அடுத்த நாள் காலையில வந்து பொழுது வந்து விடியுது. அப்பன்னு பார்த்து எதார்த்தமா வந்து சண்முகம் வந்து ரெடி ஆயிட்டு வெளியில வந்து நிக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து கியூட்டா அழகா வந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்ண தொடச்சு தொடச்சு பார்க்குறாங்க. நம்ம சூடாமணி வந்து வந்துட்டாங்க போல இருக்கு. அந்த இடத்துல கோலம் வந்து சூப்பரா போடுறாங்க. "அம்மா நீயாம்மா? நீயாம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே, யாராவது அம்மாவ பார்த்து நீயா? நீயான்னு கேட்பாங்களா? "இல்லம்மா, என்னை விட்டு போயிட்டேன்னு நெனச்சேம்மா. திருப்பி வந்துட்டல்ல. நான் இனிமேட்டு அழுவ மாட்டேம்மா." என் சண்முகம் கண்லயும் குடும்பத்தையும் நீ பத்திரமா வந்து பார்த்துக்கிட்ட. உன்ன நான் அழுவ விட்டுருவேனா? இல்ல உங்கள விட்டுட்டு தான் என்னால முடியுமா? இத்தன வருஷம் ஆசை கனவுல உங்கள எல்லாரையும் பார்க்கணும்னு. அவ்வளோ சீக்கிரம் உங்கள எல்லாரையும் விட்டுட்டு போமாட்டேன். பசங்கள வந்து நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும். நான் எப்போதும் உன் கூட தான் இருக்கேன். அம்மா உன்ன பார்த்துட்டேன்லம்மா. இனிமேட்டு எனக்கு என்னம்மா வந்து கஷ்டம் இருக்க போது? நான் எப்படி இருந்தாலும் வந்து நிம்மதியா சந்தோஷமா தாம்மா இருப்பேன். உன்ன பார்க்காத வரைக்கும் தாம்மா மனக்குறை. எனக்கு இப்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா என்ன மன்னிச்சிடும்மா உன்ன விட்டுட்டேன்ல. அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? எப்படி இருந்தா என்ன? உன் கண்ணுக்கு நான் எப்போதும் தெரிய தான் போறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பரணி வராங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து, சரிம்மா நான் எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கிறேங்கிற மாரி சண்முகம் வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப, அவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியவே இல்ல. நம்ம சூடாமணி. ஒரு பக்கம் சண்முகம் மட்டும் கேஷுவலா வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. "அம்மா, வாம்மா வந்து உட்காரும்மா" அப்படின்னு சொல்லும்போது, "உங்க அப்பா சின்ன குழந்தையா. அவரு பார்க்கறதுக்கு வேணா வயசான நபரா இருக்கலாம். ஆனா மனசு வந்து வெள்ளேந்தின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி ஒருத்தர் தான். பசங்கள கூட சமாளிச்சிடலாம். ஆனா உங்க அப்பாவ சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம். பாவம் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரையும் வந்து சாப்பிட வை சரியா?" அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. "நீயும் பட்னியா இருக்கக்கூடாது. நீங்க பட்னியா இருந்தீங்கன்னா, எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்குமா" அப்படின்னு சொல்றாங்க. "சரிம்மா, நீ வந்துட்டல்லம்மா, இனிமேட் நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "சண்முகம் யார்கிட்டல பேசுற?" அப்படின்னு சொல்லும்போது, "ஏலே அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். உன் கண்ணுக்கு அம்மா வந்து தெரியலையா?" அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம சூடாமணி கீழலாம் கோலம்லாம் போட்டுருக்காங்க. "ஏய் எங்க அம்மா உன் கண்ணுக்கு தெரியலன்னா, கீழ பாரு கோலம் வந்து சூப்பரா வந்து கலர் கலரா வந்து கோலம் போட்டுருக்காங்க பாருன்னோனே" அந்த இடத்துல வந்து பரணி வந்து சண்முகத்த வந்து உழுக்குறாங்க. "ஏய் என்னடா ஆச்சு? உனக்கு இது மாரி தான்டா அடிக்கடி தோணும். நீ கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கல்ல, அதனால தான் உனக்கு இப்படியெல்லாம் தோணுதுன்னோனே"
கீழே பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல கோலத்த காணோம். ஆப்போசிட்ல அவங்க அம்மா வந்து இருந்திருக்காங்க. ஆனா, இப்ப அவங்க அம்மாவையும் காணோம். "ஏய்! இப்ப தான் எங்க அம்மா வந்து என்கிட்ட வந்து சகஜமா வந்து பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு நல்லாவே தெரிஞ்சுச்சு. எங்க அம்மா வந்து என்கிட்ட தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது, எங்க அம்மா என்ன விட்டுட்டு எங்கேயும் போல. சண்முகம் அழுவாதடா! நீ இப்படி பண்ணாதடா! எனக்கு வேதனையா இருக்குடா!" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம பரணி வந்து ரொம்ப எமோஷனலா வந்து பேசுறாங்க. "நீ தான் இந்த குடும்பத்தோட எல்லாமே. அப்படி இருக்கும்போது, நீயே வந்து இது மாரிலாம் பண்ணிட்டு இருந்தன்னா வச்சுக்கயேன், ஒட்டுமொத்த குடும்பமும் என்ன ஆவாங்க? யோசிச்சு பாரு." அப்படின்னு சொல்லும்போது, "ஏய்! என்ன நம்ப மாட்டியா? எங்க அம்மாவ நான் இப்ப தான் பார்த்தேன். சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல ஏன் இப்படியெல்லாம் பேசுற? டேய்! அமைதியா இருடா. மனச அமைதியா வச்சுக்க. சரியா? நிதானமா இரு. நீ இப்ப பாசத்துக்காக வந்து ஏங்கிக்கிட்டு இருக்க. எங்கேயாவது அம்மாவ பார்க்க மாட்டோமாங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது இது மாரிலாம் அடிக்கடி வந்து அவங்களே நம்மகிட்ட வந்து பேசுற மாரி தோணுங்கிற மாரி சொல்றப்ப, இல்ல, இல்ல. எங்க அம்மா எதார்த்தமா நேத்து நைட் நடந்த விஷயத்தெல்லாம் அவங்களே வந்து சொன்ன மாரி இருந்துச்சு. "சண்முகம் நான் சொல்றத கேட்பியா? மாட்டியா?" அப்படின்னு சொன்னோனே, "சொல்லு. அப்பன்னா இதெல்லாம் உண்மை இல்லையா?" அப்படின்னு சொல்லி பரணிகிட்ட கேட்கும்போது, "உண்மை இல்ல. சில விஷயங்கள் கசக்க தான் செய்யும். ஆனா என்ன பண்றது? இத நம்ப ஏத்துக்கிட்டு தான் ஆவணுங்கிற மாரி" ஃபீலிங்கா வந்து பேசுறாங்க. நான் கொஞ்ச நேரம் எங்க அம்மா என் கூடயே வந்துட்டாங்கன்னு நெனச்சு, சந்தோஷமா வந்து ஆனந்தமா வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, சூடாமணி அங்கேருந்து தூரமா வந்து போறாங்க. "உனக்கு எப்பல்லாம் வந்து கஷ்டமா இருக்கோ, அப்பல்லாம் நான் வருவேங்கிற மாரி தான் சூடாமணி வந்து யோசிச்சுட்டு போறாங்க. ஆனா இது நம்ம சண்முகம் வந்து கனவுன்னு சொல்றாங்க. பரணியும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இது மாரி ஒரு ட்விஸ்ட் வந்து வச்சிருக்காங்க அந்த இடத்துல. வீட்ல இருக்கிற எல்லா பசங்களும் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல நீயே இப்படி இருந்தேன்னு வச்சுக்கயேன், நீ தான் எல்லார்ட்டயும் வந்து ஆறுதல் படுத்தி எல்லாரையும் சாப்பிட வச்சு, அவங்கவங்க வேலைய வந்து ரெகுலரா வந்து பார்க்க வைக்கணும். சரியா சண்முகம் அப்படின்னு சொல்லும்போது, நான் என்னத்த சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ தான் சொல்லணும். சொன்னா கேளு. சரியா? அப்படின்னு சொன்னோனே, சரி நான் உள்ள வரேன்னு சொல்லிட்டு சண்முகமும் பரணியும் வந்து அப்படியே சண்முகம் மனச மாத்தி, அப்படியே உள்ள கூட்டிட்டு வந்து பசங்கள்ட்ட எல்லார்ட்டயும் வந்து பேசுற மாரி காட்டி, இந்த எபிசோட அருமையா மாஸா வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்கு. ஒரு பக்கம் சவுந்தரபாண்டி முன்னாடி வந்து நின்னா எப்படி இருக்கும்? செம மாஸா இருக்க போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த சீன் கண்டிப்பா வரதான் போகுது.